அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று அந்த மே 31 சர்வதேச புகையிலை பொருட்கள் தடுப்பு தினம். அதை முன்னாடி இந்த வாரம் ஃபுல்லா இலங்கை அரசாங்கம் இந்த புகையிலை பொருட்கள பாவனை, எவ்வகையான பொருட்கள் அந்த புகையிலை பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, அதால வார உடல் பாதிப்பு, அதுல இருந்து எவ்வாறு நாங்க மீளலாம்ங்கிற விடயங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை செய்ய சொல்லியிருக்காங்க இந்த வாரத்துல. அந்த அடிப்படையில் நாங்க ஜைரன் 90 நண்பர்கள் வட்டம் இன்று ஒலிவேரியன் அந்த ஹிஜ்ரா பள்ளிவாயலுக்கு பின்னால் இருக்கிற கிரவுண்ட்ல எங்களது வார இறுதி அதிகாலை நேர கிரிக்கெட் பயிற்சி, அதை தொடர்ந்து எங்களோட நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழிப்புணர்வை செய்யலாம் என்று நினைச்சோம். அந்த அடிப்படையில இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதனால நாங்கள் அதை ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம். முக்கியமா உங்களுக்கு தெரியும், இப்போ புகையிலை பொருட்கள் என்னென்ன இருக்குங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயங்கள். இப்போ சிகரெட் ஐட்டம், பீடி, சுருட்டு, இப்படி பல வகையான புகையிலை கொண்ட பொருட்கள், இப்போ வெற்றிலை சாப்பிட்ற ஆட்கள், அதுல எல்லாம் புகையிலை சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இதனால தொற்றா நோய்ங்கிற பல நோய்கள் ஏற்படுது இந்த புகையிலை பொருட்கள பாவனையால. அதுல உலகத்துல வருஷத்துக்கு 8 மில்லியன் பேர் புகையிலை பொருட்கள் பாவனையால இறக்காங்க. அதுல 3 மில்லியன் பேர் புகையிலை பொருட்கள் பாவிச்சு மாரடைப்பு இறக்காங்க. பிரதானமான ஒரு இறப்பு அந்த மாரடைப்பு முதலாவது இடத்துல இருக்கு. இலங்கையை பொறுத்த வரையில 83 விதமான இறப்புகள் தொற்றா நோய்களால் ஏற்படுது. அதுல 33 வீதம், 1/3 இறப்பு மாரடைப்பால இறக்காங்க. தொற்றா நோய்களால 83 வீதம், மற்ற 17 வீதம் தான் தொற்று நோய்களால் இறப்பு ஏற்படுது. அப்ப தொற்றா நோய்களால வார இறப்பு தான் கூட. உங்களுக்கு தெரியும், சீனியால, பிரஷரால, மாரடைப்பு, பாரிசவாதம், கேன்சர், இப்படி தொற்றா நோய்கள். அப்ப அதுல அதுக்கு ஒரு காரணியாக ஊக்கியாக இருக்கு இந்த புகையிலை பொருட்கள். அதுல மாரடைப்பு ஏற்படுறதுக்கு பிரதான காரணம் இந்த புகையிலை பொருட்களை நாங்க அதிகமாக புகைத்தல், அதுகளை பாவிக்கிறதால நிக்கோட்டின் எங்களோட உடம்புல கூடி இரத்த குழாய்கள இழுவத்தன்மை, லாஸ்டிசிட்டியை இல்லாம செய்யுது. அதான் அதுல இருக்கிற பிரதான பிரச்சனை. புகையிலையில இருக்கிற நிக்கோட்டின் அந்த இலாஸ்டிசிட்டி, சுருங்கி விரியக்கூடிய தன்மை. அப்ப அது குறைஞ்சிச்சுண்டா இரத்த குழாய்கள் அந்த ஒடுங்க தொடங்கும், அதாவது விரியாது. அப்ப பிளட் பம்ப் பண்ற டைம்ல, தேவைப்படுற டைம்ல பிளட் அதிகமா கொடுக்க இயலாது. சுருங்கி விரியக்கூடிய இரத்த குழாய்கள்னா தேவையான டைமுக்கு விரிஞ்சி ரத்தத்தை கூடியா கொடுக்கும். அப்ப அப்படி இருக்கிற டைம்ல கொலஸ்ட்ரால் படிவுகளும் எங்களோட இரத்த குழாய்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சிகரெட்டால அந்த இரத்த குழாய்கள் கனமாகி ஒடுங்கிச்சுன்னா அங்க பிளாக் ஏற்படுது. பிளாக் ஏற்படுறதால மாரடைப்பு ஒரு பிரதான ஒரு பிரச்சனை. பிறகு மாரடைப்பால வரக்கூடிய அடுத்த பாதிப்புகள் தான் இருதயம் வீங்குறது, ஹார்ட் ஃபெயிலியர் வாரது, அதால வார பிறப்புகள். இதே போல அடுத்த பிரதானமா இருக்கிறது புற்றுநோய், சுவாச பை புற்றுநோய். இப்ப சுவாச பை புற்றுநோய் நம்மளுக்கு உள்ளுக்கு நடந்துட்டு இருக்கிற விலங்கா 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 30-20 வருஷம் சிகரெட் பாவிச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு இரும கொலை, சளியோட ரத்தம் வரும். அதுக்கு பிறகு பயப்படுவாங்க. அதுக்கு பிறகு செக் பண்ணி பார்த்தா அங்க உடல் உறுப்புகள் எல்லா இடங்களையும் பரவி இருக்கும். அதனால அவரை காப்பாற்ற முடியாது. இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 5 மாசம் 6 மாசம் உயிர் வாழ்வாங்க. நம்ம உடம்புல வெளியில புற்றுநோய்கள் இருந்தா ஏர்லியா கண்டுபிடிச்சு அதை வெட்டி எடுத்துறாங்க. உறுப்புகளுக்கு உள்ளுக்கு வார புற்றுநோய் பரவி அதால கம்ப்ளிகேஷன், பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு அறிகுறி தெரியும். இப்ப இருமக்குள் ரத்தம் வரக்குள்ள அந்த இரத்த குழாய்கள் கிட்ட வரையும் பரவிட்டு, அப்ப அன்னரம் நமக்கு செக் பண்ணி நம்ம சொல்லிச்சோன்னா எங்கட மூளையில, முள்ளந்தாண்டி எண்புகள்ல, ஈரல்ல, கிட்னில எல்லா இடத்துக்கும் அது பரவி இருக்கும். அப்ப அதனால எங்களுக்கு அதை உயிர் வாழ்றதுங்கிறது கஷ்டமான விஷயம். அந்த புற்றுநோய் இருக்கிற இடத்தை மட்டும் அகற்றினாலும் அவரை உயிரை காப்பாற்ற இல்லாத ஒரு நிலைக்கு விட்டு செல்லும். அந்த வகையில அது ஒரு சிக்கலான விஷயம். அமைதியாக எங்களோட சுவாச பைகளை அழிச்சு கொண்டே இருக்கும். அவங்களுக்கு விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் எங்களுக்கு கூடுதலாம் இந்த மீனவர்கள் சொல்லுவாங்க, கடல்ல நித்திர முழிக்கிறதுக்கு கட்டாயம் பீடி சிகரெட் கொண்டு போகணும்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லை. விட்டா அந்த சிகரெட்டை விட்டோம்னு சொல்லிச்சுன்னா பசி வராதும்பாங்க. சிகரெட்டை விட்டா எங்களுக்கு மலங்கழிக்கிற கஷ்டம் சொல்லுவாங்க. சிகரெட்டை விட்டா நித்திர வருது இல்லைம்பாங்க. இப்படி அவங்களோட எண்ணம். ஆனா இருமி ரத்தம் வந்ததுக்கு பிறகு, கேன்சர்னு சொன்னதுக்கு பிறகு அப்படியே விடுறாங்க எல்லாத்தையும். ஆனா எல்லாம் சாப்பிடுறாங்க, எல்லாம் பெறுது. அப்ப இது ஒரு மனசோட சம்பந்தப்பட்ட விடயம் தானது. ஆகவே நீங்க அதை கட்டாயம் நீங்க நிறுத்தி கொள்ளணும். இதுல நீங்க மட்டும் அதுல பாதிக்கப்படுறது இல்லை சிகரெட்டால. வீட்டு வைக்கிற குடும்பம், நீங்க சிகரெட் பாவிச்சுட்டு இரவையில தூங்குற டைம்ல உங்களோட மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த ரூமுக்குள்ள உங்களோட சுவாசத்துல அந்த மனம், நிக்கோட்டின் ஸ்மெல் வரும். அது பசிவ் ஸ்மோக்கிங் சொல்ற பக்கத்துல இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த சுவாசத்துல வர்ற அந்த நிக்கோட்டின் கலந்த புகை
குடும்பத்துல எல்லாருக்கும் அந்த பாதிப்புகள் பாருங்க, எல்லாருக்கும் மூச்சு வருத்தங்கள், சுவாச நோய்கள்லாம் கூட. ஏன்னா சுவாச பயிர எலாஸ்டிசிட்டி, இழுபடுற தன்மை, சுவாச பை விரிகிற தன்மையெல்லாம் பாதிக்கும். அப்ப சுவாச பை ஒடுங்கிடும். அப்ப சின்ன ஒரு டஸ்ட் போனாலும் மூச்சு இழுக்குது எல்லாருக்கும் ஆவி பிடிக்கிற பிரச்சனை, மூச்சுன்னு சொல்லி சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைகளுக்கும் வருது. அப்ப இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு காரிய பிரச்சனை நாங்கள் ஹேண்ட்பில்ஸ்ல இருக்கு, சிகரெட் அந்த ஃபில்டர் கொட்டுன்ற மாதிரி பாதங்கள்ல இருக்கிற விரல்கள் கொட்டுனது. அதுவும் இரத்த குழாய்கள் வந்து தடை ஏற்பட்டு எங்களோட பாதத்தில் இருக்கிற இரத்த ஓட்டம் தான் முதல்ல பிளாக் ஆகுது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இருதயத்தை விட்டு தொலைவில் இருக்கிறது பாதம், இருதயம் மோட்டார் பம்ப் பண்றது. அந்த பாத விரல்களுக்கு ரத்தம் போற ப்ரெஷர் குறையிருக்கும். எப்பயும் இப்ப மோட்டர்ல பம்ப் பண்ணக்குள்ள பக்கத்துல வந்து நல்ல ப்ரெஷரா போகும், தொலைவில் இருக்கிற உறுப்புகளுக்கு ரத்தம் வந்து போறது சுலுவா இருக்கும். ஆகவே அந்த ஸ்மோக்கிங் சிகரெட்ல வந்து அந்த ஒடுக்கம் ஏற்படுறதுல அந்த விரல்களுக்குள்ள தான் அந்த ஒடுக்கம் வந்து பாதிப்பு கூட காட்டும். ஏன்னா பிளட் போக மாட்டேன். அப்ப விரல்ல சும்மா கல்லு தட்டுப்பட்ட, ஒரு முள்ளு குத்தின, அல்லது விரல் நகம்பட்ட கூட அந்த தொலியை பிச்சு விட்ட சார் அப்படியே கருத்துச்சு. அடுத்த ஆண்டு பார்த்தா அந்த விரல் ஃபுல்லா கருத்துட்டு இரவையில தூங்கையில குத்துது, வலிக்குது. அங்க விரல் அந்த கருத்தை சுண்டை வெட்டினா அங்க ரத்தமே இல்லை. புறவு துண்டு சுண்டா மேல வெட்டி போகக்குள்ள கடைசியா ரத்த ஓட்டம் இல்லை. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தா முழங்கால் வரையும் தான் அவருக்கு ரத்த ஓட்டம் இருக்கு. இவ்வளவு நாளும் இருந்த விரல் வந்து பொய் விரல், ரத்த ஓட்டம் இல்லாத மரத்த விரல், பார்வைக்கு கால் இருந்திருக்கு. சரியானே? அப்ப ஒரு காயம் அந்த விரப்பெல்லாம் காட்டும். எந்த காயம் ஆறதுக்கு ரத்த ஓட்டம் வேணும். அப்ப ரத்த ஓட்டம் வராதால நம்ம குடிக்கிற குளிச மருந்து காலுக்கு போய் சேராது, ரத்தம் வராது, சதை பிடிக்காது, தோல் வளராது. அப்ப மேல அந்த தொட்டுகள் கூட தொடங்கும். அப்ப உடனே ஆளை காப்பாத்துறா காலை காப்பாத்துற நிலை வரும். ஏன்னா அதை வச்சிருந்தா ஆள்ற உயிரிழக்க வேண்டி வரும். ஏன்னா ரத்தத்துல கிருமி பரவிடும். ஆகவே உடனே அந்த கிருமி தொற்றுள்ள பகுதியை ரிமூவ் பண்ணணும். எவ்வளவு ரிமூவ் பண்றேன்னு கேட்டா ரத்த ஓட்டம் உள்ள இடத்துல வெட்டி தாச்சாதான் காயம் மாறும். ரத்தம் இல்லாத இடத்துல செத்த இடத்துல வெட்டி மடிச்சு தாச்சாலும் மாறாது. ஆகவே முழங்கால எடுக்க வேண்டிய கட்டம் பெறும். ஆகவே இது பொல்லாத ஒரு வருத்தம். அதில் படம் காட்டப்பட்டு. அடுத்து வாய் புற்றுநோய். ஆண்கள்ல வார புற்றுநோயில இலங்கையில முதலாவது இடத்துல இருக்கிற புற்றுநோய் வந்து வாய் புற்றுநோய். இதுக்கு பிரதான காரணம் இந்த புகைத்தலும், புகையிலேயே வாய்க்குள்ள மிச்ச நேரம் அந்த வெத்தில சாப்பிட்றாங்க கூட அந்த டிரைவர்ஸ். ஒரு டிரைவர் மாதிரி நித்திர முழிக்கிறதுக்காக வேண்டி இதை சாப்பிடுச்சு அது வாய்க்குள்ள வச்சுட்டே இருப்பாங்க, சூங்கியத்தை வச்சுக்கிறாப்புல. ஆகவே இது பொல்லாத விஷயம். கூட நேரம் உங்களோட வாய்க்குள்ள அது தொடுகையில் இருக்கிறதால அந்த சுண்ணாம்பு, புகையில, பாக்கு இதெல்லாம் கலந்த கலவை வந்து உங்களோட வாய்க்குள்ள மிச்ச நேரம் வச்சிருந்தா அந்த உதட்டு பகுதியில உள்பகுதியில ஒரு திமிர்வை 2 வாரங்களுக்கு மேல வாயில புண் அல்ல காயம் இருந்தா உடனே நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அது புற்றுநோயாக மாறலாம். இப்படி வந்து இந்த புகைத்தல் வந்து ஒரு பொல்லாத பழக்கம். அப்ப அதை நாங்க விடணும். விடுறதுக்கு நாங்க அந்த நல்ல முதலாவது விஷயம் வந்து நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள்ளணும். புகைக்காத நண்பர்களை நீங்க தெரிவு செய்யணும். புகைத்தோட தொடர்பில்லாத நண்பர்களை சேரணும். ஏன்னா அதுல அந்த பழக்கம் ஆரம்பிக்குது. இந்த நண்பர்கள் மூலமாக அது வற்புறுத்தப்பட்டு அல்ல ஃப்ரீயா கொடுக்கப்பட்டு ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஆகவே அப்படியான ஒரு நண்பர்கள் வட்டம், பொழுதுபோக்கு, உடற்பயிற்சி, இப்படி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நாங்க இப்படியான வட்டங்களை சேர்த்துக்கொண்டா நாங்க அந்த பழக்கத்துக்கு போகாமக்கு நாங்க எங்களை மாற்றி அமைக்கலாம். இவ்வாறு வைத்திய ஆலோசனை ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்குரிய வைத்திய ஆலோசனை ஆரம்பத்திலேயே எனக்கு விடையலாம் இருக்கா அல்லது இனி பிரச்சனை இருந்தா அதை நீங்க வைத்திய ஆலோசனையை பெற்று அதுக்குரிய மாத்திரைகள் இருக்கு, வேற அந்த பழக்கங்களை மாற்றக்கூடிய செயற்பாடுகள் இருக்கு. அதுகளை நாங்க கையாண்டு நாங்க இதுல இருந்து விடுபடணும். இல்லாட்டி அதால மன அழுத்தம், புகைத்தல வந்து அடிக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, போதை ஆயிடுச்சுன்னா புகைத்தல், சரிதானே? அது வந்து உளவியல் ரீதியாக வந்து தூக்கமின்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பதட்ட நிலை, கோபம் பார நிலைமையெல்லாம் கூட்டும், ப்ரெஷரை கூட்டும். நிக்கோட்டின் வந்து உங்களோட இரத்த குழாய்க்குள்ள அந்த ஒடுக்கத்தை ஏற்படுத்துறதால உள்ளுக்கு ப்ரெஷர் ஆகும் ரத்தம். இந்த 6 லிட்டரும் முந்தி அகலமான குழாய்க்குள்ளால போனது, அந்த 6 லிட்டரும் இப்போ ஒடுக்கமான குழாய்க்குள்ளால போகக்குள்ள ப்ரெஷரா போகும். அப்ப அது வந்து பாரிசவாதங்களை ஏற்படுத்துறதுக்கும் காரணம் அமையும். அந்த வகையில நாங்க இந்த புகைத்தல் இருந்து நாங்க விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கணும்னு கேட்டு விடைபெறுந்து நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.